இந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பீங்க. நிஜமா சொல்கிறேன், ஏதாவது ஒரு கிஃப்ட்டு, மோதிரமோ செயினோ வாட்சோ ட்ரெஸ்ஸோ ஃபோனோ காரோ பேங்க் பேலன்ஸோ ஏதாவது. அசனே தவ்வியோடா அந்த மாதிரி இருக்கு. ஹாய் ஹேபிபீஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் போகும், ஓகேவா? அந்த ஒவ்வொரு நாளோடைய வாழ்க்கையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஆசைப்பட்டா போல். சரி, நம்ம சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னா தான் அது பார்க்க போகிறாருன்னு தெரியல. ஸோ அவருக்காக இன்னையோடைய டே, அதாவது இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி நம்ம முடிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் தூங்கி முடித்தேன். ஸோ ஜும்மாக்கு டைம் ஆச்சு, குளிக்க போகிறேன். பார்த்தாலே தெரியும் தூக்க கலக்கத்தில் இருக்கேன். எல்லாம் ரெடி ஆகிட்டேன். டவல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு குளிச்சுட்டு நம்ம வருவோம். தொழுதுட்டு வந்துட்டு நம்ம வந்து சமைக்கணும், ஓகேவா? இன்னையோட டேயில் அடுத்த ஒரு விஷயம், தொழுதுட்டு வந்துட்டு அடுத்த ஒரு விஷயம் சமையல், முக்கியமான விஷயம். என்ன சமையலுங்கிறத தொழுதுட்டு வந்து பார்ப்போம், ஓகே? வந்து தண்ணி நல்லா செம்ம ஹீட்டில் இருக்குது தண்ணி. நான் மதியம் நைட்டு பிடிச்சி வைக்காமல் விட்டுட்டேன். இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கனால என்ன ஆகுதுன்னு தெரியல. நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு வந்து இது ஆலோவேரா. டப்பா வாங்கலாம், எங்கே போச்சுன்னு தெரியல. ஆலோவேரான்ற சோப்பு. அப்புறம் நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து இது ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு. இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். முடி வந்து அவ்வளோவா கொட்டாது, நல்லாயிருக்கும். இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நான் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு வந்து இது சென்சோடைன். நான் சவுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தண்ணிக்கு பல்லுகளெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் சென்சோடைன். பல்லு மட்டும் இல்லை, முடி. ஃபஸ்ட்டு மெயின் முடி தான், அதுக்கப்புறம் தான் பல்லு. ஸோ அதனால் சென்சோடைன். குளிச்சாச்சு, முடிச்சு குளிச்சுட்டு வந்துட்டேன். இதுதான் நம்மளுடைய ஜும்மா ட்ரெஸ். பேண்ட்டு கீழே இருக்குது. ஸோ அதுதான். இப்போ ரெடி ஆகிட்டு அத்தெல்லாம் அடிச்சுட்டு உதவு செஞ்சுட்டு நம்ம ஜும்மாத்துக்கு போக வேண்டியதான். வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும். இதுதா ரொம்ப கச்சடாவாக இருக்குது. ஸோ நம்ம இருக்கிற இடத்த நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு நல்லது. சுவாச பிரச்சனை நல்லது, ஓகே? ஸோ வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம். வேறு என்ன, ரெடி ஆகுமா? கிளம்பியாச்சு. செம்ம வெயில் பா. இந்த பூனைகளால் நம்ம எதுவுமே செய்யலாம் கூட பயப்படுதுங்க, புசு புசுன்னு ஓடுதுங்க. எல்லாரும் தொலைவி கிளம்பிட்டாங்க, நம்மளும் கிளம்புவோம். எல்லாரும் தொழுவ போயிட்டுருக்கோம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் உங்களுக்கு ஒருபோதும் இல்லை என்று சொல்லுவதில்லை. சரிங்களா? பொறுமையோடு கேட்டு பாருங்கள், அவனுடைய பொக்கிஷத்தை உங்களுக்கு ஒருபோதும் முடியதில்லை. கீழே இடம் இல்லை, அதனால் மேலே போகிறோம்.
அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மராய் கிராய். நம்ம எப்போதுமே குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கொய்யா பழம் தான் நம்ம எப்போதுமே குடிப்போம். அது நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. இப்போ சரி பீர் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்தேன். பீரு இல்லைடா, இங்கே வெறும் சிக்கனாக தான் இருக்குது. எங்கடா பீர் எங்கடா? இது இருக்கு நம்மளுடைய ஃபேவரட் பாப்ரிகான் பியர். நம்ம எப்போதும் இப்படி தான் குடிப்போம். பாப்ரிகான் செம்மையாக இருக்கும். மிரண்டா கேட்டாப்புல தம்பியார். சரி மிரண்டா ஒன்று வாங்கிக்குவோம். இது மிரண்டா ஒன்று இல்லை வாங்கியாச்சு. இது காட்வியா. இது செம்ம சாக்லேட்டு, உண்மையிலே சூப்பராக இருக்கும். டார்க் சாக்லேட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீர் சாப்பிடுவோமா? அடிக்கடி பீர்லாம் சாப்பிட்டுக்கோங்க, ஓகேவா? பீரு, மோர், தயிர் இதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. வெயிலில் ரொம்ப நல்லது. இல்லைன்னா என்ன சொல்லவே முடியாது, ஓகேவா? பீர் சாப்பிடுங்க. ஓகே, வெல்கம் பேக் ஹபிபீஸ், வெல்கம் பேக். முடிஞ்சு நல்லபடியா தொழுதுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? சாப்பாடு. அடுத்தது என்ன? அதுதான் செய்யணும். வெள்ளிக்கிழமைனாலே நல்லா அடிப்பொலியாக சாப்பிட்டுட்டு வருவோம். ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெகி பீஃப் புலாவ். இதான் நம்ம செய்ய போகிறோம், தெகி பீஃப் புலாவ். அதுக்கு தேவையான என்னென்ன இருக்குது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஸோ நேற்றே நான் வந்து பீஃபை வந்து நல்லா க்ளீன் பண்ணி குக் பண்ணி குக்கரில் போட்டு ரெடியாக வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட்டு மற்ற ப்ராசஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, குக்கரில் ரெடியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பீஃப் புலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் அதை எடுத்து வெளியே வச்சுட்டு லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு தேவைப்படும், ஓகேவா? ஸோ அதை எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம பேலன்ஸை புலாவுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுப்பில் வச்சாச்சு, ரெடி ஆகிட்டாப்புல. இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, கொஞ்ச நேரம் தண்ணியெல்லாம் போட்டோம். அதுக்கு நடுவில் நம்ம வந்து இந்த பச்சை மிளகாவை எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம், ஓகேவா? ஸோ அந்த புலாவுக்கு மெயின் டிஷ்ஷே இந்த பச்சை மிளகா தான். இந்த பச்சை மிளகாவை இதில் போட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியது தான். அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் இது. நான் வந்து ஆர்கேஜி பியூர் கியூ நெய் வாங்கியிருக்கேன். எத்தனை கிராம் இது? 100 ml. அதை ஊற்றிடலாம். டிச் நம்ம இப்போ இந்த பீஃப் எடுத்து இதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, சேம் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். ஏலக்காய், நட்மக், பட்டை, கிராம்பு எல்லாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த பச்சை மிளகா பேஸ்ட்டை போட்டுடலாம். 1 ஐயோ சாரி 1 2 ஓகே, 4 பீஸ் தோல் உரிச்ச எலுமிச்சம்பழம். ஓகே, 4 ஃபுல் எலுமிச்சம்பழம். ஏற்கனவே ஃபுல் பச்சை மிளகா ஏற்கனவே நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம். ஸோ பார்த்து. அப்புறம் ஒரு கைப்பிடி தக்காளி. ஓகே, பயங்கர வேர்வை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பண்ணுவோமா? நம்ம பீஃபுக்கு செஞ்சோம்ல, ஸோ அந்த தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மெயின் காரணம் மெயின் ரெசிபி வந்து உப்பு தான். உப்பு நம்ம கரெக்டாக போட்டால் தான் டேஸ்ட்டே. ஸோ புலாவுக்கு உப்பு போட்டுடலாம். ஒரு கை எடுத்து
சூப்பராக ரெடி ஆச்சா பீஃப் புலாவ். ஸோ இந்த டைமில் இது போட்டுடலாம். மசாலாவை நம்ம வந்து இதான் போட போகிறோம். இந்த மசாலாவை ஃப்ரை பண்ணிக்கிட்டு அரைச்சிட்டா அதை மேலே போட்டுட்டோம்னா செம. எடுத்து விட்டோம்னா சும்மா அந்த மாதிரி இருப்பா. இந்த மாதிரி அந்த மாதிரி தெரியுதா? ஃபினிஷ். பீஃப் தகி புலாவ் ரெடி. ரெடி. கார்னிஷ். வந்துருங்களா? நல்லா சாப்பிட்டு செம்ம தூக்கம் தூங்கிட்டேன். தூக்கத்தை போட்டு எந்திரிச்சிட்டு அசருக்கு டைம் ஆச்சு. அசர் தொழுதுட்டு மணி இப்போ கரெக்டாக 4:45. இன்னொரு தூக்கத்தை போடுவோம் சரிங்களா? இன்னும் 1 மணி நேரம் தூக்கத்தை போட்டோம் அப்படின்னா 5, 6 மணி போல் நம்ம ஜிம்முக்கு போகலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போயிட்டு அப்புறம் எங்கேயாவது வெளியே போகிறதா டிடி போகிறதா தான் டிடி போகலாம். இல்லை கேர்ஃபோர் போகணுன்னு இருக்கேன். கேர்ஃபோர் போயிட்டு ஒரு மொபைல் கவர் ஒன்று வாங்கணும். கேர்ஃபோர் போனால் போவேன். ஓகே, தொழுதாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த டியூட்டி என்ன அப்படின்னா துணி துவைக்கணும். அப்புறம் இந்த இடத்த க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங் இல்லை ரொம்ப கலீஜியாக இருக்கும் இந்த இடம். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுறது தானே, ஸோ அதெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அது இல்லாமல் இந்த இடமும் கொஞ்சம் இதுவாக இருக்குது, இதையும் க்ளீன் பண்ணிடுவோம். ஓகே, ஓகே ஆச்சா? இப்போது நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம்ஸ். வைல்டு கால்ட் அஸ்ஸாஃப்லேருந்து, அப்புறம் ஃப்ராங்க்லின் ஃப்ரம் அஸ்ஸாஃப், அப்புறம் இது வந்து சாவேஜ்னு சொல்லுவோம்ல, சாவேஜ் ஃப்ரம் தீராவுன்ற வெப்சைட்டில். இது வந்து ஊத் ரோஸ் ஃப்ரம் மஹாஜித் அல் மெஹரபி, அந்த ஒரு இதுலேருந்து. இது வந்து பேரமவுண்ட் ஃப்ரம் தீரா. இது வந்து டூஃபின் சென்ட்டு. அப்புறம் இது வந்து நாயர் பெர்ஃப்யூம் மாஜித் அல் ஊத் அதுலேருந்து. இது வந்து ஒஸ்மோ பெர்ஃப்யூம்ஸ் ரொமான்ஸ். சூப்பராக இருக்கும், செம்ம ஸ்மெல்லாக இருக்கும் இது. அப்புறம் இதுவும் டூஃபின் தான். இது டூஃபின் பிளாக் டொபாக்கோ, இது ஒன்று. அப்புறம் அஹமத் அல் மஹரிபிலேருந்து பின் ஷேக் அப்படின்ற ஒரு பெர்ஃப்யூமு. ஸோ மொத்தமாக ஒரு 10 பெர்ஃப்யூமு. நான் ஒரு பெர்ஃப்யூம் பைத்தியம், அதனால தான் இத்தனை வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு. இது ரோஸ் வாட்டர் இதுக்கு. இது ஸ்டைலிஷ் ஜெல்லு, சைபாலு. இந்த காலில் நமக்கு வந்து சேர்த்து புண்ணு வரும் சாக்ஸ் போட்டால், ஸோ அதுக்காக. இது வந்து சீரம். இது வந்து செட்டாஃபில் ஸ்கின் கிளீனர் அண்ட் மாய்ஸ்சரைசர். அப்புறம் இது நம்மளுடைய ஏர்பாட்ஸ், ஆப்பிள், சாம்சங் வாட்சு. இதுதான் நம்மளுடைய ஆக்சசரிஸ். மற்றபடி இது வந்து கிளிம்பல், வீடியோ எடுக்கிறதுக்காக வச்சுருக்கு கிளிம்பல், அது ஒன்று. இது வந்து அதில் வாங்கின சின்ன சின்ன பெர்ஃப்யூம்ஸ். அடுத்த வாட்டி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்குங்க, நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது அவ்வளோதான், ஃபினிஷ். மற்றபடி சல்லிகள் பில்லிகள் அது எப்போதும் போல் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. துணியை நம்ம துவைக்க போட்டோம், அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா ஜிம்முக்கு போயிட்டு
அங்கே ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட்டை போட்டு அங்கேருந்து கேர்ஃபோர் போகிறோம். கேர்ஃபோர் போயிட்டு சில பல ஐட்டம்ஸ் பார்த்து வச்சுருக்கேன். ஏன்னா அமேசானில் போட்டேன், அது வந்து டெலிவரி டேட் ரொம்ப நேரமாகும் அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம கேர்ஃபோரில் போய் பார்ப்போம். அங்கே கிடச்சா அங்கே வாங்குவோம், இல்லைனா இங்கேயே போட்டுடலாம், எங்கே அமேசான்லேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கேருந்து முடிச்சுட்டு எப்போதும் போல் நம்ம டிடி வந்துடுவோம். ஓகேவா? போமா? ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு வந்து கிளாஸு ஜஸ்ட் ஒரு ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஷோல்டர் கிளாஸு, பைசப்ஸு, அப்படி இல்லைன்னா செஸ்ட்டு, ட்ரைசப்ஸு, இதில் ரெண்டு ஏதாவது ஒரு கிளாஸ் போட்டு நம்ம கிளம்புறோம். ஓகே நல்லபடியாக முடிஞ்சு எல்லாம். சொன்ன மாதிரி செஸ்ட் அண்ட் ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட் போட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கேர்ஃபோர் போகிறோம். கேர்ஃபோர் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இப்போ டிடி வரும். வர வழியில் டிடி ஏதாவது உட்காந்துற மாதிரி சாப்பிட்டு ரிலாக்ஸ் எடுக்கிற மாதிரி லைவ் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே கேர்ஃபோர் பக்கத்தில் டிடி போயிடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா எப்போதும் போல் நம்ம லைவ் போகிறோம். ஓகே போமா? யாருமே இருக்க மாட்டாங்க இந்த டைமில், அவ்வளோவா கூட்டம் இருக்காது. ஸோ நம்ம எங்கே வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம கிட்டே பார்க் பண்ணிப்போம், அதான் நம்மளுக்கு நல்லது. ஒரு காலத்தில் இந்த கேர்ஃபோருக்கு வராத நாட்களே கிடையாது. அப்படி வந்துட்டு போவோம், பசங்களுடைய விளாண்டுட்டு கொண்டுட்டு அப்படி இருந்துச்சு. இப்போ என்னடான்னா வரதே இல்லை. என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஆயிடுச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்குது. முக்கால்வாசி கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அமெரிக்கன் ஈகிள் ஒன்று கடை இருக்கும். அந்த அமெரிக்கன் ஈகிள் கடை இருக்கா என்னன்னு தெரியல. இதெல்லாம் வந்து குழந்தைகள் விளாட்ற இடம். இந்த குழந்தைகள் விளாட்ற இடத்துலையும் விளாண்டுட்டு தான் இருந்தோம் அங்கெல்லாம். சரி, உள்ளே போய் நம்ம தேவையானதை பார்ப்போம். அது ஆஃபர் போட்டிருக்கேன்னாங்க 30%. 30 to 70% ஆஃபர்னாங்க. எல்லாமே 70,000 ரூபாய்க்கு நிற்கிது. எவ்வளோ இது? 70 ரியால். இது குளிர்காலம் தான் போடுறது. ஷர்ட்டு தான் ரொம்ப நாளாக நம்ம எடுக்கணும்னு பார்த்துட்ருக்கேன். என்கிட்ட ஷர்ட்டு தான் அவ்வளோவா இல்லை, எல்லாம் பழசாயிடுச்சு. எடுக்கணும்னு பார்க்குறேன். எங்கேயாவது ஆஃபர் போட்டால் தூக்கிடலாமான்னு பார்க்குறேன். 70 to 30% ஆஃபரா? சாரி, 30 to 70% ஆஃபரா? ஆனால் எல்லாம் 100 ரூபாய்க்கு மேலே இருக்குது. போங்கடா. நம்மலாம் வந்து ஆஃபரில் தான் எடுப்போம். ஓகேவா? போனோன்னு போயெல்லாம் எடுத்துட மாட்டோம். இது வந்து 50 ரியால். கரெக்டாக 50 ரியால். இது வந்து ஸ்வெட்டர்.
குளிரில் போடுறது. இப்போ போட்டோன்னு வச்சுக்கோங்க, சோழி முடிஞ்சிடும். இதுவும் 50 ரூபா, இதுவும் 50 ரியால். நல்லா இருக்குல்ல? 60 ரூபா. 60 ரூபாய்க்கு எடுக்கிறதா? இது ஓட்டு போட்டால் செம்மையாக இருப்பா. ஸ்லிம் ஃபிட்டு, வயிறுலாம் பிடிச்சிட்டு தெரியுமே. எவ்வளோ இது? என்ன இது? ஸ்மாலுங்க. நம்ம எதிர்பார்க்குறது நமக்கு கிடைக்காது. 1 சைஸ் இருக்காது, 2 பார்த்தீங்களா? சைஸ் அதிகமாக இருந்தால் 120 ரூபா. எக்ஸல் தெரியுதா? சைஸ் தந்தப்போல் ஏற்றிடுவான் ரேட் டைம். ஃபுல் ஹேண்டு. ஹாய், வேஸ்ட் ஆஃப் டைம். நல்லா இருக்க. 60 ரூபா கொடுத்தா ஒரு டிஷர்ட் நான் எடுப்பேன் நான். இங்கே காஃபி குடிச்சிட்டு விடுமா? பேசாமல் இங்கே காஃபி ஷாப் இருக்குது, காஃபி குடிச்சிடுவோமா? மொபைலுக்கு கவர் வாங்க தான் நான் வந்தேன். அல் கசாலி கவர் வாங்கிட்டு இந்த கடையில் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. வாட்செலாம் வச்சுருக்காங்க, வாட்சி கவரு. இங்கே யாரையும் காணோம். வேணாம் அதான் ரெஃபர் கடையை விட்டுட்டு போயிட்டான். பார்த்தீங்களா? கடை இல்லைன்னா கூட யாரும் வந்து எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. इधर कोई भी नहीं है. என்ன கேட்குது? ஆளையே காணுமே, எங்கே போனான்னு தெரியலையே. இந்த மாதிரி ஒரு ஷாப்பு நல்லா ஓடுற இடத்துல வச்சா கூட நல்லா திக்கு திக்குன்னு ஓடுவாங்க போல். வாட்ச் பார்த்தீங்களா? வாட்ச்சு ஐயோ செம்ம வேலை. 4800 ஒரு வாட்ச். வாட்ச் பார்த்தீங்களா? செயின்ட் ஹானரி 4395 ரூபா ஒவ்வொரு வாட்சும். இது வந்து நின்னா ரிச் பாரிஸ். செம்மையாக இருக்குல்ல? இதெல்லாம் நம்ம யாருக்கு வாங்கி கொடுக்க போகிறோம்? இது பார்த்தீங்களா? ரேடோ சுவிட்சர்லாண்டு கம்பெனி. 8000 ரூபா. ஐயோ தெரியுதா விலை? 8900 ரூபா. கஸ் இந்த கம்பெனியில் வேற லெவலில் இருக்குல்ல? வா, அந்த பிளாக் கலர் பாருங்க. இது செம்மையாக இருக்கு. கவர் சேஃப்டிக்கு நம்ம வந்து டக்கு டக்குன்னு வச்சிடுறோம். ஸோ அதனால் இது இருக்க மாட்டேங்குது. சப்போஸ் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுன்னா, இப்படி விழுந்துச்சுன்னா, முனைகிட்ட தெரிச்சிச்சுன்னா தலைவலி. அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கோம். அது கவரில் அதில் போட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ கேமரா லென்ஸ் கவர் ஒன்று கேட்டிருக்கேன், இருக்காப்பில். அது வந்து அதையும் போட்டுற வேண்டியது தான். கடைகள் ஸோ சின்ன கடையாக இருந்தாலும் அங்கே ஒரு கடை கட்டணும்ல, அந்த கடையில் இங்கேருந்து மாற்றிட்டான் போல். இல்லை, அங்கேருந்து கடை இங்கே மாற்றிட்டான். கிளியர் கவர் தான் போட்டிருக்கேன், கிறிஸ்டல் கவர். இந்த மாதிரி அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் கவரில் போட்டிருக்கேன். இந்த கடை வந்து பிரேவ்லி ஹில்ஸாமில். இதோ இந்த ப்ராடக்ட் பெவர்லி ஹில்ஸ் போலோ கிளப். இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். நல்ல ஷர்ட்டு இல்லைனா டிஷர்ட்டு இந்த மாதிரி இருந்தால் ஏதாவது பார்ப்போம். ஓகே, 299 ரூபாய்க்கு இந்த ஷர்ட்டில் அப்படி என்னங்க இருக்குது தெரியுதா? SAR 299. அப்படி இந்த ஷர்ட்டில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. இந்த ஒரு லோகோக்காக 299 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட்டு அப்படி இருக்குன்னா அதில் அப்படி என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லையே. ஜஸ்ட் இந்த லோகோ இதா, இந்த போலோ கிளப்ன்ற லோகோக்காக அந்த ஷர்ட்டு 299 ரூபா. வெளியே போட்டிருக்கான் ஆஃபரு 49 ரூபா, 79 ரூபா, 69 ரூபான்னு. உள்ளே போய் பார்த்தா 300 ரூபா, 299 ரூபா. ரூபா இல்லை, ரியால். என்னைக்குமே எனக்காக அவ்வளோ காசு நான் செலவு பண்ணவே மாட்டேன். ஐ டோன்ட் லைக் தட். நம்ம பட்ஜெட் எப்பயுமே 20 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா அவ்வளோதான். ஒரு ஷோரூமா
பசிக்குது. அது இல்லாமல் நம்ம ஜிம் போய்ட்டு வந்தோம்ல, ஸோ அதனால் நமக்கு வந்து இது வேணும், ப்ரோட்டீன். திங்கிறதுக்கு ஒரு காரணம், அதுக்கு ப்ரோட்டீன் கிரியேட்டின். திங்கிறதுக்கு ஒரு காரணம், ப்ரோட்டீனு கிரியேட்டின். எப்படி செய்யறாங்க, சூப்பராக செய்வாங்க, நல்லாயிருக்கும். அதில் போட்டு அந்த இதை சூடு பண்ணி வச்சு இதை அப்படியே தள்ளி விட்டு அப்படியே எடுத்து இதுதான் இங்கே உள்ள டிஷ்ஷுகள். ப்ரூஸ்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஃபேமிலியோடு வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் வாங்கி உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். சாப்பிட்டு நேராக எங்கே போகிறோம், டிடி போகிறோம். டிடி போனால் தான் லைவ் போகிறது கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா செட் ஆகாது. அங்கே போய் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். வண்டி எங்கடா போட்டோம், அதாப்பா வண்டி அந்த பக்கம் போட்டிருக்கோங்க. சார் இது புதிய மெட்ராஸ். மெட்ராஸ் சுத்தி பார்க்கலாம், சுத்தி பார்க்க நீ சுத்தி கேட்கலாம். மெட்ராஸ் ஆனா இப்ப ரொம்ப ஜாலி. நம்மளுடைய ஒன் டே ரூட்டீன் ஒர்க்கில் எண்டுக்கு வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம், டிடியில் இருக்கோம். ஒரு காஃபி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். என்னென்ன ஒரு காஃபி ரோல் ஒன்று வாங்கினேன், அதுக்கப்புறம் ஒரு காஃபி ஒன்று வாங்கினேன். இது வந்து இந்த கவர் சொன்னோம்ல, அந்த கவர் போடுறதுக்கு. இது நம்ம ஏர்பாடு லாப் 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 லாப். ஸோ சாப்பிட்டுட்டு அப்புறம் போக வேண்டியதான். இன்னைக்கியோடைய டே அவ்வளோதான், நல்லபடியாக முடிய போகுது. ஓகேவா அப்துல் ரஹ்மான், உனக்காக என்னுடைய ரொட்டீன் ஒர்க் முடிய போகுது. இதில் என்ன அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமையில் நானாக இந்த என்ன சொல்கிறது ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வாங்க போகணும் அப்படின்றதுக்காக, இதுவும் இந்த பிளாக் கவரும் அது வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து கேர்ஃபோர் போனேன். இல்லை அப்படின்னா எங்கேயும் போயிருக்க மாட்டேன். அந்த இப்போ இந்த ஒன் டே ருட்டீன் ஒர்க்கில் இந்த கேர்ஃபோர் போனதை மட்டும் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் எல்லா வீக்கும் நடக்கும். ஓகேவா? ஸோ அதை நீ உனக்கு பார்த்தாலே தெரியும். சவுதி லைஃப் நாட் ஒன்லி சவுதி லைஃப், கல்ஃப் லைஃபே எல்லாருக்கும் அப்படி தான். இல்லை எக்ஸ்ட்ராவாக ஃபேமிலி இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வேறு மாதிரி நடக்கும், அவ்வளோதான். ஓகே, டயர்டாகிடுச்சு, ரொம்ப அலைஞ்சிட்டேன் இன்னைக்கு, ரொம்ப டயர்டாகிட்டேன். ஸோ சரி ஆரம்பிக்கலாமா? ஹாய் ஹபிபீஸ், ஃபைனலி டேயோட எண்டு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், லைவ் முடிச்சிட்டோம். லைவ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போது பேலன்ஸ் இருக்கிற அந்த தெகி பீஃப் புலாவை சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதுதான். ஒரு படத்தை பார்த்துட்டு தூங்க வேண்டியதான். ஒரு படம் இல்லை, 2 படம் ஓடும். மணி இப்போ தான் 10-11 ஆகுது. ஸோ 2 படம் ஓடும். நம்ம தூங்குறதுக்கு எப்படியும் ஒரு 3-3:30 ஆகிடும். அதாவது இந்தியா டைமுக்கு 7:30 ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம தூங்குவோம். ஜாலியாக இருக்கும். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தாலே மர்றா ஜாலி பக்கா. ஸோ அப்போ அவ்வளோதான். க்ளீன் பண்ணிட்டேன், பார்த்தீங்களா? சூப்பராக க்ளீன் பண்ண திருப்பி நினச்சேன், க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 2-3 நாளைக்கே நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தெரியாது, ஆஃபீஸ் போகிற டைமில் சர்சன்னு எடுத்து அடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவேன்னா, ஸோ மறுபடியும் குப்பையாயிடும். மறுபடியும் க்ளீன் பண்ணுவோம், வேறு என்ன வேலை நமக்கு. அந்த இடமும் க்ளீன் ஆச்சு, அதுவும் பக்காவாச்சு. தேன் பாட்டில், ஒரு மிக்சிடு தேன் 2 வாங்கினேன். அது லேப்டாப் இருக்குது, லேப்டாப் வச்சு படத்தை பார்த்துட்டு
துணி போட்டிருந்தேன். ஆஹா, அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா? கடைசி வரைக்கும் துணியை விட்டோமே. சுச்சோ, துணி 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 துணி. ஓகே, துணி கொஞ்சம் இருக்குல்ல. என்னோட எப்பயுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் வச்சுருப்பேன் நான். அது உடஞ்சிடுச்சு, அதனால் இதை வச்சு திருவுறேன். கொஞ்சம் போட்டு கொஞ்சம் அலசி விட்டுட்டு அதை நம்ம எடுத்து காய போட்டோம்னா அது நைட் ஃபுல்லாக காஞ்சிடும். காலைல எடுத்துக்கலாம். ஓகே, சாப்பாடு இருக்கா? சாப்பாடு இருக்கா? சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லை. எங்கடா சாப்பாடு? உள்ளே வச்சிருக்கானா? என்னாச்சு? சோறு எங்க? இது கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். கொஞ்சம் நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட்ருவோம். ஓகே, பீஃப் புலாவ் பார்க்குறீங்களா? வெகி பீஃப் புலாவ் சும்மா வேறு லெவல் டேஸ்ட். நான் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பீங்க. நிஜமாக சொல்கிறேன், ஏதாவது ஒரு கிஃப்ட்டு. மோதிரமோ, செயினோ, வாட்சோ, ட்ரெஸ்ஸோ, ஃபோனோ, காரோ, பேங்க் பேலன்ஸோ, ஏதாவது. அசனே தவ்வியோடா அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் மட்டனில் செய்வேன். ஓகேவா? சிக்கனில் சரியாக வராது. சிக்கனில் டப்புன்னு அது களைஞ்சிரும். ஸோ நல்லா தாங்கிறத மட்டனில் செய்யலாம், பீஃபில் செய்யலாம், கேமலில் செய்யலாம், மூணில் செய்யலாம். நெக்ஸ்ட்டு மட்டனு, அதுக்கப்புறம் கேமல். ஓகே, காய வச்சுட்டு போய் படுக்க வேண்டியதுதான். ஓகே, டிஎன்ஏ படம் போட்டிருக்கேன். டிஎன்ஏ நசர்வா படம் வந்திருக்குல்ல, அந்த படம் போட்டிருக்கேன். அந்த படம் பார்த்துட்டு தூங்க வேண்டியதுதான். ஓகே, அலசியாச்சு. போயிட்டு காய வச்சுட்டு வருவோம். ஆஹா, செல்லங்களுக்கு சாப்பாடு போடலையா? அச்சிச்சோ. சரி, ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க மேடம்ஸ், வெயிட் பண்ணுங்க கண்ணு குட்டிக்கலாம். வருகிறி 3 பேருக்கும் சாப்பாடு வைக்கலையா இன்னைக்கு? வா வா வைக்கிறே, ஏன் அவசரப்படுற? ஓடிக்கிட்டே இருப்பா. இதான் நம்ம ஏரியா, இங்கே தான் போடுறது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பாருங்க. அன்றைக்கி நான் காட்டினேன் வீடு மொட்டை மாடி. ஸோ ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். பக்காவாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அங்கே மட்டும்தான் பல்தியாக இருக்கும், மற்ற எல்லா இடமையும் சூப்பராக க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுட்டேன். இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரீல்ஸ் மாதிரியோ இல்லை ஏதாவது டென்ட்டு கிண்டு போட்டு பசங்க வந்ததுக்கப்புறம் செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டுடலாம். காலையிலேருந்து போல் கத்திக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா? கூடயே நிற்கிது. போ 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 வா தாரம், வா 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 பொடியா. சரி, நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவான். என்னடா தேர்ட் டைலாக்லாம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? உண்மைதானே. நம்ம கூட இருக்கிறோம் நம்ம பார்த்துக்கிட்டா. தண்ணி வைக்கல பாருங்க, அதுக்கு தண்ணி வச்சு வந்துடும். ஓகே, தண்ணி வச்சுட்டா அதுங்க பாட்டுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிடும். இந்த 2 பொண்ணும் பயப்படாது. அந்த பொண்ணு இருக்குது பாருங்க, இந்த வருது பாருங்க, பயந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை பார்த்தாலே ஓடுவாப்புல. இதெல்லாம் ஓடுறாங்க. சாப்பிடு, நான் போகிறேன். நம்ம போய் துணியை காய வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, துணியை காய வச்சுட்டு அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. ஓகே, அவ்வளோதான் பேபிஸ், முடிஞ்சு. ஆல் ஃபினிஷ். சாப்பிட்டாச்சு, துணி எடுத்து காய போட்டாச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, வீடெலாம் க்ளீன் பண்ணியாச்சு சுத்தமாக, எல்லாம் பக்காவா எல்லாம் முடிஞ்சு. இன்னைக்கு வச்ச சாப்பாடு ஸோ நான் அதையும்
எடுத்துகிட்டு வந்து வச்சு விட்டேன். இதை வந்து நம்ம நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். ஒரு பருக்கு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஒரு பருக்கு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் அதை நாளைக்கு சாப்பிட்டுக்குவோம். இதுதான் என்னுடைய ரூட்டீன் ஒர்க். இதுதான் காலையிலேருந்து நைட்லேருந்து அடுத்த நாள் நைட் வரைக்கும் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத இதுதான் ரூட்டீன் ஒர்க். இது கொஞ்சம் ஆஃபீஸ் இல்லாமல் உங்களுக்கு இருந்ததுனால இவ்வளோ வேலைகள் இருந்துச்சு. இதே ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னா காலையில் எழுந்திரிப்பேன், குளிப்பேன், டக்கு டக்குன்னு ஆஃபீஸ் போவேன். அங்கே 12-1 மணி வரைக்கும் ஆஃபீஸு. அதுக்கப்புறம் வருவேன், மதியம் சமைப்பேன், சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஆஃபீஸ் போயிடுவேன். அப்புறம் சாயந்தரம் வருவேன். சாயந்தரம் சீக்கிரமாக வந்தால் லைவ் இருக்கும். சாயந்தரம் சீக்கிரம் வரல, லேட் ஆகிடுச்சி அப்படின்னா வந்து நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுத்துடுவேன். முடிஞ்சு போச்சு. இதுதான் இப்படி தான் போவோம் 5 நாளும். இந்த வெள்ளி சனியில் கொஞ்சம் வேறு மாதிரி போவோம். இன்றைக்கி நான் வந்து சொன்ன மாதிரியே கேர்ஃபோர் போனேன். அப்படி இல்லைன்னா கட் ஆகிடுச்சுன்னா வேறு தான். ஸோ நாளைக்கு சாட்டர்டே அது எப்படி போவோம் அப்படின்னா இதே மாதிரி தான். இப்போ நம்ம நைட்டு விடிய படம் பார்க்குறோமா, ஒரு 4 மணிக்கு தான் தூங்குவோன்னா, ஃபஜர் தொழுதுட்டு 4, 4:30, 5 வேணா வச்சுக்கோங்க, தூங்குவோன்னா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஆகாது, மதியம் ஆகிடும். மதியம் 3, 3:30 அந்த மாதிரி ஆகிடும். எந்திரிச்சு அப்புறமா சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு படத்தை பார்த்துட்டு 6 மணி போல் மறுபடியும் எந்திரிச்சு டிடி போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு லைவ் போட முடிஞ்சால் போடுவேன். இல்லைனா டிடி அப்படியே உட்காந்துட்டு யூடியூப் பார்த்துட்டு யார் இருக்காங்களோ எல்லாரையும் அப்படியே பார்த்துட்டு வீட்டில் பையன் கொஞ்சம் நேரம் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு பசங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன். இதுதான். நாளைக்கு கொஞ்சம் தூக்கத்தில் போவோம். ஸோ 2 days வந்தாலே நமக்கு தூக்கம்தான் உங்களை உயர்த்தும், வேறு எதுவுமே கிடையாது. அப்படியே முடிஞ்சு. அவ்வளோதான். அப்துல் ரஹ்மான் சொன்னதுக்காக இந்த வீடியோ அப்லோடு. ஓகே, கை வலிக்குது பயங்கரமாக. வேறு என்ன? அவ்வளோதான் ஹபீபிஸ். படம் பார்த்துருவோமா? பார்த்துட்டு படுப்போம். ஸோ இந்த என்டையர் விளாக், இந்த என்டையர் 1 day என்னுடைய 1 day ரூட்டீன் ஒர்க் என்னென்னங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருங்க. பெல் பட்டன் அப்படியே தட்டி விட்டுருக்கு, கூடவே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்ல வீடியோ போகணும். இதனால தான் நான் வந்து உங்களுக்கு யூடியூபோடைய சேஞ்சஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி சொன்னேன். ஏன் அப்படி சொல்லி சொன்னேன் அப்படின்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து யூடியூபோடைய சேஞ்சஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி சொன்னேன். அதான் சொன்னல, இந்த மாதிரி யூடியூப் புதுசாக கொண்டு வந்திருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஒரே மாதிரி வீடியோ போடக்கூடாது, ஒரே மாதிரி வீடியோ போட்டு இது பண்ணக்கூடாது, கண்டென்ட் உங்களுக்கு வெவ்வேறு மாதிரி இருக்கணும், ஒரே டைப்பாக ஒரே மாதிரியே போடக்கூடாது, அந்த மாதிரி போட்டால் மானிட்டைஸ் ஆகாது அப்படி சொல்லி கொண்டு வந்தாங்கள்ல. இந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன். என்னுடைய விளாக் நான் டெய்லி நான் போட்டுக்கிட்டே இருந்தேன்னா ஒன்றுமே இருக்காது, ஓகேவா? ஒரு சுவாரஸ்யம், ஒரு பலாவும் இருக்காது. நான் வந்து அதனால தான் நான் போடல. ஏன் அப்படி? இதுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னா, ஒரு வருஷம் இருக்கும், 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒருத்தர் வந்தாப்பில்ல, அதாவது வேற ஒரு சேனல்லேருந்து இன்னொருத்தர் வந்தாப்பில்ல, அவர் பேரை சொல்ல நான் விரும்பலை. வந்தாப்பில்ல, வந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்தாப்பில்ல, கொஞ்ச நாள் பார்த்தாப்பில்ல, கமெண்ட் பண்ணாப்பில்ல, பேசினாப்பில்ல, நானும் அவர்கிட்ட ரிப்ளை கொடுத்தேன், எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் அவர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே போயிட்டாப்பில்ல. அங்கே நலன் விரும்பிகள், நம்மளுடைய நலன் விரும்பிகள் கேட்டிருக்காப்பில்ல, அதாவது என் ஃப்ரெண்டு அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான். ஃப்ரெண்டு இல்லை, இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த மாதிரி ஜாக் மாதிரி, தளபதி மாதிரி எல்லாரும். அவன் போய் அங்கே கேட்டிருக்கான், என்ன ப்ரோ நீங்கள் அங்கே அல்ஃபா விளாக்ஸ் இருந்தீங்களே, ஏன் அங்கே பார்க்குறது இல்லையா, அங்கே கமெண்ட் பண்ணுறது இல்லையா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அவர் சொன்னாப்பில்ல, இந்த மாதிரி இல்லை, அவருடைய கண்டென்ட்டு எனக்கு பிடிக்கல, ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் சம்மந்தமே இல்லை, எதோ போடுறா போல அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்கு அவன் கேட்டிருக்கான், என்ன ப்ரோ அப்படி மாற்றி போட்டால் தானே உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதை விட்டுட்டு ஒரே மாதிரியே போட்டுட்டு இருந்தால் எப்படி ப்ரோ உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும்ல, ஒன்னே தாண்டா போட்டுருக்கப்ப பார்த்தாலும், இதுக்கு போகிறான், ஆஃபீஸ் போகிறான், திரும்ப வரான், ஆஃபீஸ் போகிறான், திரும்ப வரான், சாப்பிட்றான், தூங்குறான், இதே போட்டு தான் உங்களுக்கு அதில் என்ன ப்ரோ இருக்குது, உங்களுக்கு வித்தியாசத்துனா போட்டால் தான் அடுத்தது என்னத்தை பார்க்க தோணும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்காப்புல. அதுக்கு சொல்லுவா, இல்லை எனக்கு பிடிக்கல, எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது இந்த லைஃப்பில் என்ன வருது ஏது வருதுன்னு அவர் சொல்லாமல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அவன் வந்து என்கிட்ட சொன்ன, இந்த மாமா இந்த மாதிரி சொல்கிறாங்களா மாமா? நான் சொன்னேன், ஏண்டா 8000 பேர் என்னை பிடிச்சி பார்க்குறாங்க, அவன் ஒருத்தவனுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்?
எல்லாருக்கும் பிடிக்கின்ற அவசியம் கிடையாதுல்ல. அவனுக்கு பிடிக்கல, ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், பிடிச்சி இழுத்தா வைக்க முடியும். அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்காக நான் என்னுடைய இதை மாற்ற முடியுமா? இப்போ 8000 அவன் ஒருத்தவனுக்காக இந்த 8000 பேர் நான் விட்டுட்டேன், என்ன செய்யறது அப்படி சொல்லி அவன்கிட்ட கேட்டேன். அதுவும் கரெக்டு தான் அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் இந்த யூடியூபோடைய சேஞ்சஸ் வந்துச்சு. அந்த சேஞ்சஸ் தான் இப்போ அதான் சொல்கிறேன், அந்த சேஞ்சஸ் நமக்கு சாதகமாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து ஒரே கண்டென்ட்டாக போடக்கூடாது, ஒரே மாதிரியே போடக்கூடாது, ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுடைய ஹியூமனுடைய இன்புட் அதில் இருக்கணும், ஏஐயோடைய பார்ட் இருக்கக்கூடாது, ஏஐயோடைய ஆர்டிஃபிஷியல் இந்த எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களுடைய இது மொத்தமாக நீங்கள் என்ன செய்வீங்க அது மட்டும்தான் இருக்குன்னு தவிர்த்து அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரி இல்லாமல் நீங்கள் செய்யணும், மாற்றி மாற்றி செய்யணும், வித்தியாசமாக செய்யணும், டான்ஸ் ஆடணும், பைத்தியக்கார மாதிரி பேசணும், சிரிக்கணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு கொஞ்சம் சந்தோஷம். அதான் தெரியுங்களா? ஸோ அதனால் இந்த ரூட்டீன் ஒர்க்கு கேட்டதுனால போட்டேன், முடிஞ்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நாளைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் ஏதாவது நம்ம பார்ப்போம், ஓகேவா? ஸோ அவ்வளோதான், படுப்போமா? ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இது யூடியூப் செய்யக்கூடாது, தப்பு, அப்புறம் இதுக்கு வயலன்ஸ் வந்துடும். ஓகே, பாய், see you, take care.